மூலமாக பார்த்து விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 4 நாட்களுக்கு பிறகு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், இப்ப எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுது? அபிநயா, கனமழைக்கு பிறகு தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட 3 அடி உயரத்திற்கு வெள்ள நீரானது தேங்கி இருந்தது. வெள்ள நீர் தற்போது வடிய தொடங்கியதை அடுத்து புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தூத்துக்குடியிலிருந்து மதுரை, சேலம், கோவை, திண்டுக்கல், கோவில்பட்டி, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்து சேவையானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இதே பேருந்து நிலையத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக இயக்கப்படக்கூடிய ராமநாதபுரம் பகுதிக்கு பேருந்துகள் இன்னும் இயக்கப்படலை. அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இருக்கக்கூடிய குளத்தூரை அடுத்துள்ள ஊர்ல பெரிய அளவுல சாலையானது பிளவுபட்டிருக்கிறது. இதனால ராமேஸ்வரத்துக்கு மட்டும் இன்னும் போக்குவரத்து தூத்துக்குடியில இருந்து தொடங்கல. மற்ற பெரும்பான்மையான ஊர்கள் கிட்டத்தட்ட தூத்துக்குடியில இருந்து செல்லக்கூடிய அனைத்து ஒரு 85% மேல் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களுக்கான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே நேரத்துல சிறிய கிராமங்களுக்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் பெரும்பாலும் இயக்கப்படலை. அந்த பகுதிகளில் இன்னும் அந்த வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. வெள்ள நீர் வடிந்தாலும் சாலையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக குக்கிராமங்களுக்கான பேருந்து என்பது இன்னும் முழுமையாக இயக்கப்படலை. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று பேருந்துகள் இயக்கப்பட்ட போதும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய அனைத்து சேவைகளும் அந்த மழைநீர் தேங்கியதன் காரணமாக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வந்தது. அதனால புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படாம பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வந்த நிலையில இன்று அந்த பேருந்துகள் வழக்கம் போல புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி செல்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ். 95 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிக மழை பெய்த